ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க அலுமினிய பாத்திரம், பித்தளை பாத்திரத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு சின்ன துண்டு துணி வச்சு அடைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குவோம், ஆனால் அதை கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை பரன் மேலே தூங்க வச்சுருவோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பரன் மேலே பொருட்கள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாத ஃப்ளாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மட்டும் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. அந்த ஃப்ளாஸ்கோட ஸ்மெல்லோ இல்லை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீ ஸ்மெல்லு, பால் ஸ்மெல் அது மாதிரி எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு ஸ்வீட்னஸோட ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 2, மழைக்காலம் ஆரம்பிச்சிச்சு. நம்ம வீட்டில் இருக்க ஜிப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்வெட்டரில் இருக்க ஜிப்பாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம சொல் பேச்சு கேட்காது. நம்ம ஒரு பக்கம் இழுத்தோம் அப்படின்னா அது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க அந்த மாதிரி சோப் இருக்குது பார்த்தீங்களா, சோப்போ இல்லை மெழுகுவர்த்தியோ எடுத்துக்கோங்க. அதை அந்த ஜிப்பு ரன்னரில் நல்லா போட்டு தேய்ச்சி அது வந்து குளிப்பாட்டி விட்டுருங்க. மழை காலத்தில் அதை வந்து ஒரு சோப்பு குளியல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சொல் பேச்சு எல்லாத்தையும் கேட்கும். அப்படியே சருன்னு வெண்ணெய் மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ஸ்வெட்டர் ஜர்கின்லாம் இருக்குல்ல, அந்த ஜிப்பு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டிப். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அழகான ஒரு கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன். அந்த கர்ச்சீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா டைரி மில்க் அப்படியே வந்துட்டு கையில் போட்டு மெல்ட் பண்ணி இந்த சின்ன குழந்தைங்களாம் ஒழுக விட்டு சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஒழுக விட முடியல. அதனால் நானே வந்துட்டு அதை வந்து ஒழுக விட்டுருக்கேன். இந்த மாதிரி சாக்லேட் காரை வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு அப்படின்னா அது போகிறது ரொம்பவே கஷ்டம். அது அப்படியே வந்து பிடிச்சிட்டு ப்ரௌன் கலராகவே இருக்கும். அதனால் கொஞ்சமாக கிளிசரின் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நான் என்னமோ அந்த துணியில் தான் ஊற்ற போனேன், ஆனால் துணியில் ஒரு ட்ராப் கூட படலை, எல்லாமே கீழே தான் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாக்லேட் காரை பட்ட இடமே தெரியாமல் போய்டும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு கிளிசரினை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து அப்படி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னாவே அது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னே காணா போய்டும். இதை வாஷ் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசு மாதிரி ஆகிடும். டிப் நம்பர் 4, அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கிளாஸ் பாட்டிலோ இதாவது ரொம்ப முடி டைட்டாக இருந்துச்சுன்னா அது திறக்கவே முடியாது. பட் இங்கே அவ்வளோலாம் சீன் கிடையாது. நானாக அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். பட் அது திறக்க முடிகிறது தான். சப்போஸ் உங்கள் வீட்டில் ரொம்ப மூடி டைட்டாக இருக்குது, திறக்க முடியாத மூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு அந்த ஈரத்துணியோட வச்சு திறந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைட்டான மூடியாக இருந்தாலும் ஈஸியாக திறந்துடலாம். டிப் நம்பர் 5, நெக்ஸ்ட் டிப். இது ரொம்ப எல்லா உமன்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டிப். இஞ்சி வந்து சில டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சில டைம் ரொம்ப ஹையில் இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற டைமில் நிறைய இஞ்சி வந்து வாங்கி வச்சுருப்போம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை ஈரத்துணி நல்லா வந்து ஈரத்தை வந்து நினச்சிக்கோங்க. நினச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இஞ்சியை அதில் போட்டுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே அந்த இஞ்சி வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த துணியில் ஈரம் போயிடுச்சு அப்படின்னா மட்டும் அப்பப்போ தண்ணியை வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாற்றி வச்சு பாருங்கள். டிப் நம்பர் 6, அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சாதம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெள்ளையர்னு உதிரியாக வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சாதம் வந்து கொதிக்கிறப்போ அதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 சொட்டு அளவுக்கு வீட்டில் செய்த சுத்தமான நெய்யை ஊற்றிட்டிங்க அப்படின்னா சாதம் நல்லா பொலன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் வச்சோன்னே கரையும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உதிரியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெய் ஊற்றுறதுனால சாதம் வந்து தெரிச்சு வெளியில் விழுவாது. எல்லாமே வந்து குண்டால தான் சாதம் வடிப்பீங்க, ஆனால் நான் பார்த்திங்க அப்படின்னா அண்டால தான் சாதம் வடிப்பேன். ஏன்னா அதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் சாதமும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு போடுறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாம்பாள பையில் வந்து கண்டிப்பாக வெத்தலை வச்சுருப்பாங்க. யாராவது வீட்டில் பாட்டிங்க இருந்தாங்க அப்படின்னா வெத்தலை வந்து கொடுத்துடலாம். இல்லாத பட்சத்தில் அதை தூக்கி நம்ம குப்பையில் தான் போடுவோம். இனிமேல் அது மாதிரி குப்பையில் போடாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு மேப் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, எந்தெந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு ஒரு மேப் வச்சுருப்பீங்கல்ல, அந்த மேப் எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வெத்தலை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி அந்த இடத்த தலை வச்சு கூட படுக்காது, ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து யூடியூப் பார்த்து அதே மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விதமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த வாலில் வந்து ஒட்டி வச்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம பேஸ்ட் போட்டோ இல்லை டபுள் சைட் டேப் போட்டோ வந்து ஒட்டாமல் நம்ம டூத் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 4 பக்கமும் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த திருப்பி நம்ம எடுக்கிறப்ப அந்த வாலில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு வந்து பிச்சுட்டு வராது. அதே மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் ஒட்டிக்கும். நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறதை விட இந்த பேஸ்ட் வந்து வச்சு ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், வாலுக்கு எந்த டேமேஜுமே ஆகாது. டிப் நம்பர் 9, அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மயிலிறக பார்த்தோன்னே ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் வந்துட்டு வச்சுட்டு அதை வந்து குட்டி போடும் அதுக்கு அரிசியெல்லாம் போட்டு வளர்த்த கோஷ்டி என்னோட கோஷ்டி. ஸோ என்ன மாதிரியே யாராவது இருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஒரு தம்ஸ் அப்பை வந்து கொடுங்க. இது மாதிரி கிச்சனில் வந்து அந்த மயிலிறக வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா பல்லிகள் வராது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 2 in 1 பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 10, இப்போ தான் நம்ம தம்ப்நெயிலுக்கான டிப்பே வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் கடாயில் இருக்க அந்த சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஒரு ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னாவே அந்த டோட்டல் குண்டானும் காலி. ஸோ அந்த ஓட்டையை எப்படி நம்ம வந்துட்டு அடைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம்.
இதுக்கு வந்து ஒரு அகல் விளக்கோ இல்லை ஏதோ சம்திங் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்னதா ரொம்ப குட்டி பீஸ் அளவுக்கு ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க, பழைய துணி. இப்போ அதுக்கு லைட்னிங் செரிமோனி வந்து பண்ணிடலாம். அதை வந்து இந்த மாதிரி பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் அது நல்லா காஞ்சு கறிக்கட்டை ஆகிடும். அந்த கறியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக, அதாவது கொர கொரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிங்கள் போடுற சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு எடுத்து நல்லா போட்டு தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த பேஸ்ட் மாதிரி இதாகிடும். அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்துட்டு நம்மளோட அலுமினிய பாத்திரத்தில் இருக்க அந்த ஹோலை வந்து நம்ம வந்து அடைச்சிடலாம். இது சேம் நம்ம பித்தளை பாத்திரத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் செய்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதை நல்லா ரப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது பிசின் மாதிரி அது வந்து பிடிச்சிக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அதை உறிஞ்சு வந்துட்டு வந்துடாது. இப்போ இதை வந்து டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா. இப்போ அந்த அலுமினிய குண்டானை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி பட்டா தெரிகிற மாதிரி ஒரு ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த குண்டானை மேலே வச்சு இப்போ அதில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட நமக்கு வந்து கீழே விழாது. ஸோ வீட்டில் இருந்தே நம்மளோட அந்த தூக்கி போடுற நிலமையில் இருக்கிற அந்த அலுமினிய குண்டானை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு காய்கறி நறுக்கிறோம், தண்ணி ஊற்றி அதில் அலசணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அரிசி கழுவுறதுக்கு. ஸோ ஓட்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை தானே. இதை மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் பித்தளை பாத்திரத்துக்கும் நம்ம இதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்படின்றத. டிப் நம்பர் 11 அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அப்பளம் பொரிக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் அப்பளம் பிடிக்கும். அந்த மாதிரி அப்பளம் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 அப்பளம் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட ஒரிஜினாலிட்டியே போயிடும். அப்படியே தகதகன்னு இருந்த அப்பளம் பார்த்திங்க அப்படின்னா கருகருன்னு ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்பளம் போட போகிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தேய்ச்சி தொடச்சி அதுக்கு டவல் பாத்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றினமோ அப்படியே திரும்பி வந்துட்டு வரும். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ற நிலைமைக்கு பேச்சே கிடையாது. எப்படி நீங்கள் ஊற்றுனீங்களோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை அப்பளம் பொரிச்சாலும் சரி. ஸோ அப்பளம் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த உளுந்தில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போயிட்டு நம்ம எண்ணெய் வந்து கருக்காமல் இருக்கும். இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் மேம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபேன்சி ஸ்டோருக்காக நம்மக்கிட்ட 60 பீசஸ் ஆஃப் பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன்லையுமே வந்துட்டு 2 பீஸ் அப்படின்ற பட்சத்தில் சில்வர் சாம், அதுக்கப்புறம் கோல்டு சாம், அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் பிரேஸ்லெட்ஸும் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையுமே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கேட்ட பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இதுதான். உங்களுக்கும் இதே மாதிரியே கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்ஸ் வேணும், இல்லை பல்கான பிரேஸ்லெட்ஸ் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் டே ரிட்டன் கிஃப்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிப் நம்பர் 12 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உடச்சி சாப்பிட்ற அப்பளத்தை ரவுண்டாக தான் போடணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இந்த மாதிரி அப்பளத்தை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 4 மடக்கி சமோசா, மோட்டு பட்லு சமோசா மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கம்மியான ஆயிலில் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சமோசா அப்பளம் வந்துட்டு ரெடி ஆகிடும். கம்மியான ஆயிலில் நிறைய அப்பளம் வந்து பொரிச்சு எடுக்கலாம். எல்லார் வீட்லேயும் வட்டமாக தான் அப்பளம் சாப்பிட்ருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க முக்கோணமாக அப்பளம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு சீரும் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.